அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட S90 பேட்ச்சில் டே 18 வந்து என்னென்னலாம் படிக்கணும், அதே மாதிரி என்னென்னலாம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தவரை வந்து தமிழை பொறுத்தவரை வந்து 9th நியூ புக். சரிங்களா, 9th நியூ புக்கில் இயல் 6. ஓகே, அடுத்து ஜிஎஸை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வந்து ஹிஸ்ட்ரி முடித்தாச்சு, அதே மாதிரி ஜாகிரஃபி முடித்தாச்சு, சிவிக்ஸ் முடித்தாச்சு, அதாவது பாலிட்டி முடித்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு பெண்டிங் இருக்குது என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். 10th சோஷியல் சயின்ஸ், அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் எக்கனாமிக்ஸில் பொருளியலில் நமக்கு வந்து 1வது லெசனும் 2வது லெசனும். சரிங்களா, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை வந்து 11th ஒரு 5 லெசன் இருக்கும், அதே மாதிரி 12th ஒரு 7 லெசன் சம்திங் இருக்கும். ஸோ அதை வந்து படித்து தான் ஆகணும். சரிங்களா, அப்படின்ற போது நமக்கு 6 to 10th வரை கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அங்கங்கே செலக்டிவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத். சரிங்களா, அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன். தமிழில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி பற்றிய ஒரு அறிமுகம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன். அடுத்து 2வது லெசன் என்ன அப்படின்னா குளோபலைசேஷன் அண்டு ட்ரேடு, அதாவது உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இதுதான் வந்து 2வது லெசனு. சரிங்களா, அடுத்து சயின்ஸை பொறுத்தவரை வந்து நைன்த்தில் 21வது லெசன். சரிங்களா, 21வது லெசன் என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் ஹெல்த்து, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அதாவது டே 18 நீங்கள் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா தமிழில் ஒரு இயல், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் எக்கனாமிக்ஸ் பொருளியலில் வந்து ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும், அதே மாதிரி சயின்ஸில் 9th 21வது லெசன். சரிங்களா, இது மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது. அடுத்து ரிவிஷனை பொறுத்தவரை நம்ம வந்து வழக்கம் போல் சொல்கிறது தான், சயின்ஸை நீங்கள் முன்னாடி நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளும் அதை ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஜாகிரஃபியில் 4வது லெசன் ரிவிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி 9th சயின்ஸில் 12வது லெசனை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.